ஒரு விஷயம் சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் நடக்கிறதுக்கான டெக்னிக் வேணுமா? எஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் அண்டு பவர் ஆஃப் ரிப்பிட்டேஷன். தொடர்ந்து கூறுதல், அப்புறம் சொல்களின் சக்தி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நான் இப்படி விரலை வச்சுருக்கேன். இப்போ இது ஒன்றோட ஒன்று ஈக்குவலாக இருக்குங்களா? சரிங்களா? இப்போ இந்த ஒரு கைக்கு முன்னால் மட்டும் நான் ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்ண போகிறேன். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்களா, இந்த விரல் கொஞ்சம் ஹைட் ஆகிருக்கா? எஸ், தட் இஸ் த பவர் ஆஃப் ரிப்பிட்டேஷன். நல்ல சொற்களை திரும்ப 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 கூறும்போது எப்படி கை வளர்ச்சி அடையுதோ அதே மாதிரி நம்ம எதை சொல்கிறோமோ அது வளர்ச்சி அடையும். அதுவும் வருஷத்தில் ஒரு நாள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னே ஒரு டேவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். நாளைக்கு சனிக்கிழமை. நாளைக்கு ஆக்சுவலாக காலையிலேருந்து நைட்டு வரலும் நம்ம எந்த விஷயத்தை, ஒரு விஷயத்தை சரிங்களா, எவ்வளோ முடியுமோ ஆக்சுவலாக அதை 1,00,000 முறை சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னாக்க எஸ், அது நம்மளுக்கு ஈஸியாகவும் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் நம்மக்கிட்ட சேரும். நீங்கள் எந்த விஷயத்தை அப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது அச்சீவ் ஆனோடனே அச்சீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், நிறையா பேருக்கு அது நம்பிக்கை கொடுக்கும். இணைவோம். 16 வகையான செல்வங்களும் அபரிமிதமாக கிடைக்கும் ஒரு உலகை உருவாக்கி நம் தலைமுறையோடு வாழ்ந்து தலைமுறைகளுக்கு பரிசளிப்போம். இணைவோம். ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.